நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி முதல்ல வந்ததுக்கு. ஏன்னா இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் சமீபத்தில் அதுவும் நிறையா படங்கள், நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் வருது. நிறையா இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு சில சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுடைய நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, எல்லா மேடையுமே எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதாலும், எஸ்பெஷலி ஒரு சினிமா மேடை அப்படிங்கும்போது ஒரு நன்றி தெரிவிக்கிற மேடையாக தான் அமையுது. ஏன்னா படத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தில் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் 2 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா டெபு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் இந்த வயசில், ஐ திங்க் அவர் ஒரு 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விக்னேஷ் அவர்கள் இவ்வளோ தைரியமாக இந்த கதையை கேட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்திருக்கிறது, முதல்ல அவருக்கு நன்றி. 2வது, இந்த படம் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு இன்றைக்கி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு ஆபத் பாந்தவனாக வந்த தனஞ்சயன் சார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருக்கும் ரொம்பவே நன்றி. இந்த படத்தை இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பரான ஒரு ரிலீஸ் அடையும் அப்படிங்கிறது. ஏன்னா படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 2 பேருக்கும் முதல்ல நன்றி. 3வதாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள். தொடர்ந்து நான் அந்த கம்பெனி ஆர்டிஸ்டாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அப்புறம் இப்போ லத்திகா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேரக்டர் அப்படின்னு நான் இல்லைன்னா கூட இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது. பட் ஈஸ்வரன்லையும் சரி, இந்த படத்துலையும் சரி, எனக்கு சிறப்பாக இவங்களை கூப்பிட்டா இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணது அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் வடிக்கிற அவருடைய விதம். இந்த படத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ஆதலால் காதல் செய்வீர், நான் மகான் அல்ல, பாண்டிய நாடு, இதெல்லாம் அவருடைய லெகசி மூவிஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அதில் ஆதலால் காதல் செய்வீரில் அவர் ஒரு சின்ன இடத்துல இந்த கிளைமேக்ஸில் கம்ப்ளீட்டாக மிரட்டியிருப்பார். அந்த வயசில் இது ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதலால் காதல் செய்வீர் அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த மெச்சூரிட்டி, அது இன்னைக்கு இந்த படத்தில் இதுவும் ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். காதலை அவர் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிறதே ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பாண்டிய நாடுல இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆதலால் காதல் செய்வதில் இருந்த ஒரு காதலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு இந்த படத்தில் என்ன தனித்துவமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா, இளமை, இனிமை. படத்தோடைய மொத்தமாகவே இந்த 2K நிறையா கிட்ஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே 2K கிட்ஸுன்னு தான் சொல்லலாம். என் வயசுக்கு அவங்களாம் கிட்ஸு தான். அண்ட் இளமை, இனிமையும் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடிக்கு எங்களை ஆஸ் யூஷுவல் ஆனந்த கிருஷ்ணா சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா பேஸ்டல் கலர்ஸில் படத்தை ரொம்ப அழகாக அவரும், மீரா காஸ்டியூம், அப்புறம் ஸ்டைலிஸ்ட் ப்ளஸ் காஸ்டியூமர் ரஞ்சித் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. அவருடைய டீமுக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் இபி முருகேசன் சார், அப்புறம் மேனேஜர்ஸ் கோபி சார், உதயகுமார், அப்புறம் தசரதன் அண்ணன் மேக்கப் சீஃப், ப்ரொடக்ஷன் பாலாஜி அவர்கள், என்னுடைய பயணித்த அனைத்து திரைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தர பேர் சொல்லணும்னா இது மன்னிச்சிடுங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சூர்யா, குமரேசன், குமரன், மிஷ்டிகா, அதை தவிர இவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு குடும்பமாக பயணித்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். சாருடைய பாணிலேயே ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே. அண்ட் இமான் அவர்களுடைய இசை பற்றி இல்லை கார்த்திக் நேதா அவர்களுடைய லிரிக்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இமான் அவர்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கும்கியாக இருக்கட்டும், இல்லைனா வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் விட்டு கொடுத்து போடா அப்படிங்கிறாங்க, அந்த பாட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதில் இருக்கிற லிரிக்ஸும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும். அண்ட் மக்கள் இசை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா சிம்பிளாக நம்ம அழகாக நான்லாம் ஒரு பாத்ரூம் சிங்கர், நான் கூட ஹம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவருடைய பாடல்கள் இருக்கும். அந்தளவுக்கு 4 பாடல்களுமே பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ அவருக்கும், அப்புறம் எடிட்டர் தியாகு அவர்களுக்கும் நன்றி. கார்த்திக் நேதா அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இல்லை. அப்புறம் மேடைக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. February 14th இந்த படம் வரணும் அப்படின்னு இதுவாக இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு டேட் ஏதோ ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பிரபஞ்சம் எப்படி நம்ம சில விஷயங்களை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படம். 2K லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது
பிப்ரவரி 14க்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஐ திங்க் விதிக்கப்பட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை திரையில் பார்த்து மக்கள் அனைவரும் மிக ஒரு அழகான சக்ஸஸாக இந்த படத்தை வந்து எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மறுபடியும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.